வணக்கம். ஸ்பாட் டூ டிராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க ஷூட்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். என் புருஷன் குழந்தை மாதிரி. மனசை குளிர வைக்கிறதுக்காண்டி கந்து வெட்டிக்கு 500 அவங்க கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா உனக்கு? இந்த திரைப்படத்தில் லிவிங்ஸ்டன் சார் கதாநாயகன் நடிச்சிருப்பாருங்க. நகைச்சுவை காட்சிகளில் தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. வடிவேல் சார் கலக்குன்னு கலக்கியிருப்பாருங்க. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. வடிவேல் சார் இந்த திரைப்படத்தில் பல காட்சிகளில் கலக்கியிருப்பாருங்க. இருந்தாலும் ஒரு குறிப்பிடத்தக்க காட்சி வரும். தெரியும் சூது நானும் எங்களுக்கும் தெரியும். அந்த சீட்டுக்கட்டு காமெடிங்க. இந்த திரைப்படம் 2001 வெள்ளித்திரையில் வெளிவந்திருக்குங்க. இன்னைய கணக்குப்படி பார்த்தா சரியாக 24 வருடங்கள் ஆகிறது. 24 வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்னைக்கு எப்படி இருக்கும்? இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய நேரடி காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்கம் ஊக்கம் உணர்வு இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதா. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம் நம்ம எல்லாரும் தெரியுங்க. அந்த தாராபுரத்துலேருந்து உடுமலைப்பேட்டைக்கு போகிற வழியில் சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் போனால் செல்லம்பாளையம் என்ற ஊர் வருங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கட்டடத்தில் தாங்க இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய சீட்டுக்கட்டு காமெடி காட்சிகள் பதிவு செஞ்சுருப்பாங்க. முதல் கட்ட காட்சியில் வடிவேல் சார் இந்த பக்கமாக நடந்து வந்து கட்டைக்கிட்ட உட்கார்ற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. என்ன மாமு இதோட கலையுதா இன்னும் ஆட்டம் தொடருதான்னு கேட்பாருங்க வடிவேல் சார். அப்ப இதோட கலைதான் அப்படியே கண்டினியூ பண்றீங்களா? இல்ல அங்க மாப்பிள்ள 2 பேர் அவுட்டு, ஒருத்தர் மட்டும் கை காசு கேட்குறாரு, கொடுத்துலான்னு பார்க்குறேன்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. 2 கை அவுட்டு, இவன் கை காசு மட்டும் கொடுத்து உடனே வடிவேல் சார் பாயிண்ட் கேட்பாருங்க. ஏய்யா டே மாப்பிள்ள மாமே இந்த ஆள் பாயிண்ட் என்னடா மாப்பிள்ள? ஒருத்தர் ஆடியே தீரணும், இன்னொருத்தருக்கு ஃபுல்லு தாங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாருங்க. 239 ஆடியே தீரணும், 161 புல்லுக்கு தாங்க. ஏயா கை காசு தர போகிறோம் ஆடுதான் ஆடியான்னு சொல்லி வடிவேல் சார் சொல்கிற மாதிரி காட்சி வருங்க. ஏய்யா அப்புறம் நீ மசு தானையா? ஏன் கை காசு கொடுக்குற? கழிச்சு போடு. எதிர் தரப்பில் உள்ளவர் கெஞ்சி கேட்பாரு, செலவுக்காக வரும் காசு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆனால் வடிவேல் சார் வந்து ஒத்துக்காமல் திருப்பி இல்லை ஆடத்தை போடணும்னு சொல்கிற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. செலவுக்காக ஏதாவது கொடுக்க விட கழிச்சு போடியா? இல்ல மாப்பிள்ள வேண்டாம் கை காசு கொடுத்துறான்னு சொல்லுவாங்க. வடிவேல் சார் அப்படியே அதட்டி போடியா அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க. நான் சொல்றேன் கழிச்சு போடு. கழிச்சு போடியா? புலம்பிக்கிட்டே சீட்டை கழிச்சு போடுவாங்க. கை காசு கொடுப்பாங்க, ஒரு அரை கோட்டுக்கு தேத்தலாம்னு பார்த்தா அதையும் கெடுத்துட்டானே. இப்போ 2 ஓட்டு கட்டிடம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 2 ஓட்டு கட்டிடமும் ஒரே அமைப்பில் தாங்க இருக்குது. ஓகேங்களா? என்ன ஒன்று, இந்த திரைப்படம் எடுக்கும்போது இந்த சாய்வு படியெல்லாம் இல்லாமல் வந்திருக்கு. இப்போ இந்த சாய்வு படியெல்லாம் அமைச்சு கம்பி கிரெல்லாம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நாம் காட்டக்கூடிய இந்த இடம் தான் எடுத்தாங்கன்னு நம்ம ஒரு சாட்சி வேணும் இல்லையா? நமக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? நம்ம சேனலில் ஒப்பிட்டு தான் வீடியோ போடுற வழக்கம் இல்லை. அந்த வீடியோவே போட மாட்டேன் சொல்லியிருக்கோம். மாமு இப்படியே வச்சாரு நல்லா கீழே பாருங்க. சீட்டு கட்டு இங்கே தான் விளையாடினாங்க. நம்ம சாட்சியாக பார்த்தீங்கன்னா அந்த பின்பக்கம் ஜன்னல் தெரியுது பாருங்கள். அந்த ஜன்னல் நல்லா தெரியும் பாருங்கள். சொன்னமுல்ல 5 ஜோக்கர் இதுக்கு போய் கை காசு தரேங்கிற அறிவு இருக்கா அவனுக்கெல்லாம்? மேலும் உறுதிப்படுத்த அந்த ஜன்னல் சுற்றி ஒரு பார்டர் கட்டிருப்பாங்க பாருங்கள். அந்த பார்டர் அப்படியே இருக்கு பாருங்கள். 24 வருடங்கள் ஆனாலும் அந்த பார்டர் மட்டும் மாறாமல் அப்படியே இருக்குங்க. ரம்மிலையே மாப்பிள்ள ரம்மி எங்கே அப்போ வருமியா? ஏன் அலையிற? பக்கத்தில் 2 கட்டிடம் ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த ஜன்னலை வச்சு தான் நம்ம இந்த இடம் என்பதை உறுதிப்படுத்துகிறாங்க. இங்க பாருங்க சாமி, இப்பவும் சொல்றேன், என் கை காசை கொடுத்துட்டு நான் போயிடுறேன். இந்த திரைப்படம் எடுக்கும்போது கீழே ஒரு கலர் அடிச்சுட்டு ஒரு பார்டர் மாதிரி கோடு போட்டிருக்காங்க. இப்போ அந்த கோடு இல்லைங்க, அது மட்டும் மாறி போயிருக்குங்க. எதுக்கு சொல்ல தெரியுமா? அங்க ஒரு இளவும் கிடையாது, அதுதான் சொல்றான் இல்லையா? சீட்டு கட்ட விளையாடுறவர் இந்த சீட்டை வேணாம் சொல்லுவாருங்க. ஆனால் வடிவேல் சார் வலுக்கட்டாயமாக பிடிங்கி கீழே போட்டுருவாருங்க. தோழி முகத்தில் இருந்தவர் அந்த சீட்டை எடுத்து வெற்றி பெற்று மொத்த பணத்தையும் அவர் தேய்ச்சிட்டு வருங்க. அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கடப்பா. நீ வெடியா சூதில் தர்மே நடத்த தோத்துட்டான், நீ இனிமேல் வருத்தப்படுறது வடிவேல் சார் சொல்கிற மாதிரி காட்சி வருங்க. அந்த காட்சியில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தூணை தாங்க வடிவேல் சார் சாஞ்சிக்கிட்டு தள்ள துண்டு போட்டு மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க. 24 வருடங்களாங்க இந்த தூண் இன்னும் அப்படியே தாங்க இருக்குது. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் சொல்லி வடிவேல் சார் சொல்லுவாருங்க. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். ஒரு கட்டில் எத்தனை காட்டுக்கணும் தெரியுமாடா, அது நான் அங்கே வரைஞ்ச வடிவேல் சார் சொல்கிற மாதிரி காட்சி வருங்க. அந்த காட்சியில் நல்லா கவனிங்க. லாங் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. இந்த கட்டிடத்தில் 2 கதவு இருக்க மாதிரி 2 ஜன்னல் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த காட்சியை உறுதிப்படுத்துகிறோம். 2வது ஜன்னல் நேரில் உட்காந்து விளையாடுற மாதிரி தான் அந்த காட்சிகள் எடுத்திருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம இந்த இடம் என்பதை உறுதிப்படுத்துகிறாங்க.
கட்டுல எத்தனை காடுன்னு தெரியுமாடா உனக்கு? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். அதே தூரத்து காட்சியில் பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் இருக்கிற ஓடை காமிச்சிருப்பாங்க. அந்த ஓட்டுக்கு சென்டரில் பிடிமானத்துக்காக கலவை பீம் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த காட்சியும் பாருங்கள் சரியாக இருக்குது. இன்றைக்கும் அன்றைக்கி இருந்த மாதிரி அப்படியே இருக்குது. அதையும் உறுதிப்படுத்தி தான் இந்த காட்சி இந்த இடத்துல தான் எடுத்தாங்க என்பதை நம்ம உறுதியாக உங்களுக்கு பதிவிடுறோங்க. டேய், இது தெரியாம சீட்டை புடிங்கி போட்ட. டேய், மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் 2 டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.